என் தலைமையில ஒருத்தர் இருக்காருல்ல ஏசி, ஆசைப்பட்டுட்டோமேனு 4 நாள் மட்டும் தான் வாங்கினேன். 37,500 ரூபாய். அது கூட விருப்பப்பட்டு வாங்கினேன். சரி ஓகே பரவாயில்ல, 37,500 ரூபாய் ஓகே வாங்கியாச்சு. பட்ஜெட் இந்த அளவுக்கு எகுறலாம் நான் நினைக்கவே இல்லை. இப்படிலாம் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா ஏசி பக்கமே போயிருந்திருக்க மாட்டேன், வேணான்னு இருந்திருப்பேன். இன்னைக்கு காலையில தான் ஏசி டெக்னீஷியன் அண்ணா வந்தாங்க. வந்தோடனே சொல்லிட்டாரு, உங்களுக்கு மாடியில இருந்து கனெக்ஷன் வரணுமா, காப்பர் ஒயருக்கே வந்து 1800 சில்லறை இடமோ சொன்னாரு. 3 மீட்டர் எல்லாமே கணக்கு போட்டு இன்னைக்கு ஏசி இந்த மாட்டிட்டு எங்க கையில அந்த பில்லை கொடுக்குறாரு. லேபர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 5,900 ரூபாய். இருக்காரு ஸ்டெப்லைசர், இவர் இல்லாம அவர் ஓட மாட்டாராம். இவர் இல்லாம அவரை ஓட்டிட்டா 15,000 செலவு வச்சிருவாராம். அதனால இப்போ போய் இதை வாங்கினேன் 4,000 ரூபாய். சரி ஓகே, இது வரைக்கும் 10,000 ரூபாய் முடிஞ்சுதா. இதெல்லாம் இல்லாம எங்க வீட்டுல ஏசி கனெக்ஷன்ட்டு டப்பாவை மட்டும் சொருவி வச்சிருக்கானுங்க கனெக்ஷனுக்கு. ஆனா அந்த கனெக்ஷனுக்கான உள்ள போற ஒயர்லாம் எதுவுமே இல்லை. அந்த ஒயர் மட்டும் 3,000 ரூபாய். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, எனக்கு இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஏசி பக்கமே போயிருந்துருக்க மாட்டேன். ஏசி வாங்குற செலவு 35,000 இல்லாம ஒரு 15,000 வச்சுக்கினாதான் குளுகுளுன்னு காத்து வாங்க முடியும். ஓகே, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமான்னு முடிவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல வரேன்.